ஹலோ காய்ஸ், வெல்கம் மை ஃபேமிலிஸ். நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கப்புள்ஸ். இது இந்த வீடியோ ரம்ஜான் அன்னைக்கிங்க எடுத்தது. அன்றைக்கிங்க ஆனால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கறி எடுத்து சமைக்கங்கிற ஐடியாவே இல்லை. திடுப்புன்னு கறி எடுக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. என் வீட்டுக்காரர் போய் 1.5 கிலோ கோழிக்கறி வாங்கி அதில் தோல் உரிச்சு தான் நாங்கள் எப்போவுமே குழம்பு வைப்போம். இதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் குஸ்காவும் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக எடுத்து போடுறேன். எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நம்ம கறி எப்பயும் போல மாதிரி தாளிச்சு விட்டோம். பெண்ணுனாவே போல்டாக தான் இருக்கணும். அது என்னோடய லைஃப்பில் நான் அதே டைம் பார்த்துருக்கேன். லைவ்லையும் சரி, வீடியோஸ் போடும்போதும் சரி, நிறையா பேர் எதுக்கு வீடியோ போடுறீங்க, எதுக்கு லைவ் போடுறீங்க, உங்களுக்குலாம் வீஸ் போகாது. வீட்டில் இருந்தும் இல்லை, வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே சொந்தக்காரவங்களாம் எதுக்கு வீடியோஸ் போடுறீங்க, அதெல்லாம் கேவலமாக இல்லையா, வீடியோஸ் போட்டால் பணம் வரும், அதுக்கான வீடியோஸ் இப்படிலாம் போடுறீங்களா, வீடியோ போட்டால் தான் பணம் வருமா என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு வீடியோ போடணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. நான் சின்ன பிள்ளையா நான் 8th படிக்கும்போது டிக்டாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் வீடியோஸ் போடணும், டான்ஸ் ஆடணும், அதில் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ வீட்டில் ஒத்துக்கல. அம்மா கல்யாணம் பண்ணக்கப்புறம் என் வீட்டுக்கார் ஒத்துக்கிட்டாங்க, வா சேர்ந்து போடணும். அப்படி தான் முத யூடியூப் சேனலில் ஆரம்பித்தோம். கரெக்டாக சொன்னபடி யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. நல்லா தான் ரன் பண்ணோம். இடையில கொஞ்சம் கேப் போட்டுட்டோம், ஒரு 8 மாதம். ஆனால் ரொம்ப வீஸ் டவுனாக போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நினைக்காம வீடியோஸ் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஓரளவு பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் சிக்கன்லாம் தாளிச்சு விட்டு தேவையான அளவு உப்பை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுக்காரையும் மகளும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக சமைச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கே ஒன்று தோணுச்சு, ஏன் ஒரு பொண்ணு லைவில் பேசினா தப்பான்னு சொல்லி நிறையா பேட் கமெண்ட் இதெல்லாம் வந்துச்சு. பொண்ணாக பிறந்தால் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அது என்னோடய வாழ்க்கையில் நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ஆண் பெண் 2 பேருமே சமம்னு. ஆனால் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டால் அவள் தப்பானவ, இவள் இப்படிப்பட்ட கேரக்டர்னு இவங்க பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறாங்க. எப்படி ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டால் அவங்க தப்பான கேரக்டர்னு இவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தான் பர்சனலியாக நடந்திருக்குது. சொல்லப்போனால் வீடியோஸில் நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பார்த்தா வீடு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எல்லார் வீடு படுத்தே இருக்குமா சமைச்சு முடிக்கிற வரைக்கும். டக்குன்னு நம்ம இப்போ மிஷின் மாதிரி நம்ம குழம்பு இதெல்லாம் தாளிச்சுட்டதுக்கப்புறம் அடுப்பை தொடச்சி விட்டு, சில பேர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு குக்கரில் சமைக்க தெரியுமா தெரியாதான்னு. எனக்கு குக்கரில் இப்போ வரைக்கும் சமைக்க தெரியாது. ஒரு பயம் இருக்குது, சப்போஸ் குக்கர் எங்கே வெடிச்சிருமா அப்படிங்கிற ஒரு மனப்பயம் இருக்குது. அதனால நான் தக்காளி சோறு இந்த மாதிரி எந்த சாப்பாடு செஞ்சாலும் எங்கள் குழம்பு சட்டி பெரிய குழம்பு சட்டி இருக்குது, அதில் தான் நான் தாளிச்சிடுவேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிடுவேன். எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லி பெருமூச்சு விட்டோம்னா அப்போ தான் சிங்கை பார்த்து அவ்வளோ பாத்திரம். இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, இதே சொந்த வீடாக இருந்தால் இந்த வாஷிங் மிஷின் மாதிரி பாத்திரங்களோருக்கு டிஷ்வாஷர்னு சொல்லி ஒன்று வந்திருக்கான், அதை வாங்கி வைக்கலாம். பார்ப்போம். நம்ம கை தான் மிஷினு, கால் தான் சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃபு. நம்ம லைஃபு படப்படன்னு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களாம் உங்கள் வீட்டில் என்னென்ன வீட்டு வேலை பார்ப்பீங்க? அனைவருக்கும் வெஜ்ஜு பிடிக்குமா நான்வெஜ்ஜு பிடிக்குமா சொல்லுங்கள். என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சிச்சு, மற்றவங்களுக்காண்டி நம்ம ஏன் வாழணும், நம்ம நமக்காண்டி வாழுவோம். நிறையா பேர் சொல்கிறாங்க எதுக்கு வீடியோஸ் போடுறீங்க, அதெல்லாம் ஓவராக கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் கேட்டுதாங்க, அக்கா உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சேலரி வருதா, இன்கம்மு? அதெல்லாம் எங்களுக்கு இன்னும் எதுவும் வரலை. இப்போ தான் மானிட்டேஷன் ஆகிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி சிங்க்குப்பா, இது எப்போவுமே எல்லோரும் சந்திக்கிறது தான். என்ன பண்ணுறது, பெண்ணாக பிறந்தால் எல்லாத்தையும் சகிச்சுட்டு வர்ற மாதிரி இந்த சிங்கில் இருந்ததையும் அள்ளி போட்டுட்டு பரன்னு எல்லா வீட்டு வேலையும் முடிச்சுட்டு, அப்புறம் என்ன வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கறி வெந்துருச்சு. மிளகாப்பொடி நான் சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் பொடியும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் போடுவேன், அது மிஸ் ஆகிடுச்சு. சிக்கன் பொடி மட்டும் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்தோம்னா அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு குஸ்காவுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ என்ன சாப்பிட்றதான் வேலை. ஒரு ஹாப்பினஸ்ஸு, நமக்கு பிடிச்சவங்களுக்கு சமைக்கும் போது அது என்னமோ தெரில, விழுந்து நான் சமைப்பேன். எனக்கு எங்கே சாப்பாடு ருசி கொடுக்காது. இன்றைக்கி என்னடா அது வீட்டில் இவ்வளோ வேலையாக இருக்கே, அது தலைவலியோடு இவ்வளோ வேலை பார்த்தேன், ஒரே டயர்டாக இருந்தையோ, சாப்பாடு எப்படி வருமோ வராதோ என்று நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் வளைச்சி நீ வீடியோ தான் எடுத்தார், ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட பண்ணலை. ஆனால் வீடியோவை தான் சுற்றி எடுத்தார். அப்புறம் வெற்றிகரமாக நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியும் குக்கரில் செய்யலை, இதே குழம்பு சட்டியில் தான் நான் செஞ்சேன். சாப்பாடு செம்மையாக இருக்குது. எனக்கு விறகடுப்பில் சமைக்கணும்னு தான் ஆசை. நாங்கள் இப்போ இருக்க வீட்டில் விறகடுப்பில் சமைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நான் விறகடுப்பில் செஞ்சுருக்கேன். தக்காளி சோறு சூப்பராக இருந்துடும். குஸ்கா எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். ஓகே மை ஃபேமிலிஸ், இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? அடுத்த இன்னொரு மினி விழாக்கில் பார்ப்போமா? ஃபேமிலியோடு எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டோம். அது என்னதில்லை, சாப்பிடும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு
என் வீட்டுக்காரர் மாற்றி மாற்றி குடும்பமே மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டோம். அப்புறம் வெற்றிகரமாக பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். ஓகே பாய் பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய் டாட்டா see you. பார்த்து பத்திரமா இருங்க மை ஃபேமிலிஸ்.